அமைதியான பசுமையான வயல்கள் நிறைந்த இயற்கை தவழ்கின்ற ஒரு அழகிய கிராமம். அக்கிராமத்தில் ராமசாமி என்ற ஒரு உயர்ந்த மனிதர் அமைதியாக உழைத்து கொண்டிருக்கிறார். அதே கிராமத்தில் மற்றொருவன், அவன் பெயர் பாலு. அவனுக்கு அகங்காரம் அதிகம். ராமசாமியை தினமும் இகழ்வான், நாள் எதுவும் ஆகாது என்று. ஆனால் ராமசாமி ஒரு போதும் பதில் சொன்னதில்லை. அமைதியாக தன் வேலையை தொடர்ந்தான். காலம் மாறியது, வானம் மாறியது, வயல்கள் மாறின. ஒரு நாள் கடும் வறட்சி வந்தது. ராமசாமியின் வயலை தவிர மற்றவர் அனைவரின் வயல்களும் அந்த வறட்சியால் கடுமையாக பாதித்தன. நிலம் காய்ந்தது. பாலு தண்ணீருக்காக தவித்தான், உணவுக்காக போராடினான். அந்நேரத்தில் ராமசாமி வந்தான். தண்ணீரையும் விதைகளையும் பகிர்ந்தான். அந்த நொடியில் பாலுவின் மனம் உடைந்தது. கண்ணீருடன், நான் உன்னை இகழ்ந்தேன், நீ என்னை காப்பாற்றினாய் என்று மன்னிப்பு கேட்டான். ராமசாமி சிரித்தான், அவனை உயர்த்தினான். அன்று ஒரு வயல் மட்டுமல்ல, ஒரு மனமும் மீண்டும் பசுமையாகியது. இதைதான் திருவள்ளுவர் சொன்னார். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை.